அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். போத் பயோ பாட்டனி அண்ட் பயோசுவாலஜி. ஆல்ரெடி தமிழ் மீடியம் வந்து பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் இங்கிலீஷ் மீடியம் பார்ப்போம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஒரு 8-5 மார்க்ஸ் வந்து மிஸ் பண்ணியாச்சு. அதை இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த 8-5 மார்க்ஸும் நீங்கள் வந்து பார்த்துருங்க. இதில் ஃபஸ்ட்டு பயோ பாட்னிக்கு பார்ப்போம். அடுத்து வந்து பயோசுவாலஜிக்கு கண்டினியூவாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துன்னு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்டு கொஸ்டின்ஸ் 1 மார்க்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதுக்கு எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே போல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுறேங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த வீடியோஸை நிறைய பேர் பார்க்கறதுக்கான சான்சஸும் கிடைக்கும். அதனால் அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பயோ பாட்னிக்கு என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட 5 மார்க்கோட கலெக்ஷனு. அடுத்தடுத்த வீடியோட லெசன் வைஸாக நம்ம ஆல்ரெடி முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருப்பி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் அடுத்த வீடியோவில் இருக்கக்கூடிய 15 லெசன்ஸ், பாட்னியில் 15 லெசன்ஸ், சுவாலஜியில் 12 லெசனு, லெசன் வைஸாக நம்ம முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்காமல் இருந்தீங்கன்னா படிச்சுங்க. கண்டிப்பாக இதில் எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா? அதனால் என்ன கொஸ்டின்ஸ் வந்து இயர் வைஸாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 19 மார்ச்சில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். A Danish physician Christian Gram developed a staining procedure to differentiate bacteria. List the various steps involved in that procedure. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஆக்சி வைரஸ் அண்ட் ரைபோ வைரஸ். அதாவது ஒரே 5 மார்க்ஸ் தான் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒன்று கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜரை கேட்டிருக்காங்க. இன்னொன்று டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வைரஸ் அண்டு ரிபோ வைரஸ். டிஆக்சி வைரஸ்னு என்ன, ரைபோ வைரஸ் என்ன. டிஎன்ஏ இருந்துச்சுன்னா டிஆக்சி வைரஸ் சொல்லுவோம், ஆர்என்ஏ இருந்துச்சுன்னா ரைபோ வைரஸ் சொல்லுவோம். அது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள். டிஸ்கிரைப் த ஃப்ளோரல் கேரக்டர் ஆஃப் அல்லியம் சீபா. இந்த கொஸ்டின் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்கல. ஏன்னா கிளைட்டோரே டெர்னேஷியா டேட்ராமெட்டல் இது 2 தான் படிச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த அல்லியம் சீபா கொஸ்டின்ஸ் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் மோஸ்ட்லி கிளைட்டோரே டெர்னேஷியா இதெல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா அந்த அல்லியம் சீபா கொஸ்டினும் படிச்சிருங்க. ஏன்னா இது 2 வாட்டி ரிப்பீட்டடாக நமக்கு கேட்டிருக்காங்க. புக் பேக்கில் இல்லைனாலும் அதை நீங்கள் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். ட்ரா அண்ட் லேபிள் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நீரியம் லீஃப். நீரியம் லீஃபோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க, அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து ரைட் எனி 4 பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் சைட்டோகைனின். சைட்டோகைனினோட ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் லாஸ்ட் லெசன் 15வது லெசன் நம்ம வந்து படிப்போம். அது லாஸ்ட் லெசன் பார்த்துருங்க. இதில் ஒவ்வொரு லெசன் வைஸும் எந்த லெசனில் இருக்குன்னு சொல்கிறோம், அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். இந்த 2வது கொஸ்டின் வந்து 5வது லெசனில் பார்க்கலாம். லீவ்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 4th லெசனில் பார்க்கலாம். அதுக்கடுத்து 3rd லெசனில் பார்க்கலாம். இந்த சைட்டோகைனின் பார்த்திங்கன்னா 15வது லெசனில் இருக்கும். அதுக்கடுத்து டிஃபைன் வெர்னலைசேஷனு, பிஎஃப்ஆர் இது எல்லாமே 15வது லெசன் தான் இருக்கும். இந்த 3 கொஸ்டினும் கம்பேர் பண்ணி ஒரு 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 19 ஜூனில் என்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். இது வந்து நம்ம 3rd லெசனில் பார்க்கலாம். அதுக்கடுத்து த பிளான்ட் ஆல்சோ ஹேவிங் ஹார்மோன்ஸ் லைக் ஹியூமன் பீயிங். வாட் ஆர் தே? எக்ஸ்பிளைன் ஃபிசியாலஜி எஃபெக்ட் ஆஃப் எனி ஒன். அதாவது நிறைய ஹார்மோன்ஸை பற்றி நம்ம 15வது லெசனில் படிப்போம். ஏதாவது ஒரு ஹார்மோனை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கேட்குறாங்க. ஃபிசியாலஜி, அது ஆக்சினாக இருக்கலாம், ஜிப்ரலினாக இருக்கலாம், சைட்டோகைனினாக இருக்கலாம். அதனால் அது படிச்சிருங்க. இது 15வது லெசனில் பார்க்கலாம். அதுக்கடுத்து கால்வின் சைக்கிளோட ஃப்ளோ சார்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும், அப்படி இல்லைனா ஃப்ளோ சார்ட் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா 13-14வது லெசன்ஸில் வந்து பார்க்கலாம். 13வது லெசனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கடுத்து ட்ரா அவுட்லைன் ஆஃப் பெந்தம் அண்ட் ஹூக்கர். பெந்தம் அண்ட் ஹூக்கரோட கிளாசிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து நீங்கள் எந்த லெசனில் பார்க்கலாம்னா 5வது லெசனில் பார்க்கலாம். அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மொனீராவோட டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கேட்குறாங்க. இது 20 மார்ச்சில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட் லெசனில் நம்ம வந்து பார்க்கலாம், மொனீராவோட கேரக்டர்ஸ். அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ், செல் டிவிஷனில் இருக்கக்கூடியது. செல் டிவிஷன் நம்ம 7வது லெசனில் படிப்போம். அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த இன்செக்டிவ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இது வந்து ஆஞ்சியோஸ்பர்மில் நடக்கிறது. இது எந்த லெசனில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா 11வது லெசனில் பார்க்கலாம், இந்த 11வது கொஸ்டின். அதுக்கடுத்து ரைட் த ஃபிசியாலஜி எஃபெக்ட் ஆஃப் ஜிப்ரலின். பாருங்கள், கண்டிப்பாக 15வது லெசன்ஸ்லேருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, சரிங்களா? அதனால் 15வது லெசனில் இருக்கக்கூடிய அந்த ஃபிசியாலஜி எஃபெக்ட் எல்லாமே படிச்சிங்க. ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின் அது படிச்சிங்கனாலே அதிலே 2 மார்க்ஸ் இருக்குது. அதையும் உங்களுக்கு கேட்கலாம், அதனால் அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து ப்ரீஃப்லி டிஸ்கஸ் 5 குண்டம் கிளாஸிஃபிகேஷன்.
இது நம்ம வந்து ஃபஸ்ட் லெசனில் படிப்போம். மெரிக்ஸ் அண்டு டிமெரிக்ஸ் இது 20 அக்டோபரில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் மார்ஃபாலிசம் RFLP ALFLP அதுக்கடுத்து RAPD இது எல்லாமே 5th லெசனில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கிளாஸிஃபிகேஷன் லெசன்ஸில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து when there are plenty of light and higher concentration of oxygen what kind of pathway does not undergo always the reason கேட்டிருக்காங்க. இது வந்து 13வது லெசன்ஸ் பார்க்கலாம் அல்லது 14வது லெசனில் பார்க்கலாம். அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த நைட்ரஜன் சைக்கிள் இது வந்து நீங்கள் 12வது லெசன்ஸ்லேருந்து படிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த நைட்ரஜன் சைக்கிள் வந்து நீங்கள் வந்து படிச்சிருங்க. அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. லிஸ்ட் அவுட் த ஜென்ரல் கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பம் சரிங்களா. ஜிம்னோஸ்பமோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் வந்து கேட்குறாங்க. இது வந்து ஒரு நிமிஷம் பேட்ரி வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஓகே தேங்க்யூ. அதுக்கடுத்து ஜிம்னோஸ்பம் இது வந்து சைன் லெசனில் நம்ம பார்க்கலாம். ஜிம்னோஸ்பமுக்கு ஆஞ்சியோஸ்பமுக்கு உள்ள கேரக்டர்ஸ் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பம் அதோட கேரக்டர் மட்டுமே நீங்கள் படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஃப்ளோரல் கேரக்டர் ஆஃப் அல்லியம் சீபா நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். இந்த அல்லியம் சீபா கொஸ்டின் பாருங்கள் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது வந்து 5th லெசனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏட கேரக்டர் படிச்சிருங்க. இது வந்து 8வது லெசனில் நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து லிஸ்ட் அவுட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சைக்ளிக் ஃபாஸ்போரிலேஷன் அண்ட் நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம 13வது லெசன்ஸில் வந்து படிக்கலாம். அதுக்கடுத்து ரைட் த ஃபிசிக்கல் எஃபெக்ட் ஆஃப் சைட்டோகைனின் சரி பார்த்தீங்களா. இதோட 3 கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு. 3 அல்லது 4 கொஷின் சரிங்களா. ஏன்னா 15வது லெசன்ஸ்லேருந்து கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் 15வது லெசன் லாஸ்ட் லெசன் சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஸ்கிப் பண்ணால் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் 5 மார்க்ஸ் நமக்கு கன்ஃபார்மாக உண்டு. அதுக்கடுத்து ரைட் த ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்ட் ஆஃப் கிளைகாலிசிஸ் வந்து படிச்சிருங்க. இது 14வது லெசனில் நம்ம படிச்சிருப்போம். ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நீங்கள் ஆஃப் இயர்லி கொஷின்ஸ்லையுமே கூட இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிளான் ஸ்டைலோட ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அதோட பார்ட்ஸ் லேபிள் பண்ணோம். இது ஈஸி தான், நம்ம எல்லாமே வரைஞ்சிருப்போம். ஆனால் நம்ம எல்லாமே 3 மார்க்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் இது பாருங்கள் ஒரு இயரில் 5 மார்க் கொஷின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க 2022 மேல் சரிங்களா. இது 6வது லெசனில் நம்ம படிச்சிருப்போம். அதுக்கடுத்து டூ யூ திங்க் ஷேப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இஸ் யூனிக் ஜஸ்டிஃபை ஒரு ஆன்சர் இது புக் பேக் கொஸ்டின் தான். இது 2வது லெசனில் நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் சரிங்களா. இது வந்து 6வது லெசன் சரிங்களா. இங்கே பாருங்கள் 23வது கொஸ்டினும் 6வது லெசன் தான், 25 6வது லெசன் தான். ஆனால் இயர் மட்டும் மாறும். 22 ஆகஸ்ட் இது 22 மே. அதனால் 6வது லெசன்லையும் படிச்சிருங்க. அதுக்கடுத்து டிப்ளோட்டின் ஆஃப் ப்ரோஃபேஸ் இந்த கொஸ்டினு இது வந்து 7வது லெசனில் இருக்கும். அதை படிச்சிருங்க. எக்ஸ்பிளைன் எண்டாஸ்மாசிஸ் பை பொட்டேட்டோ ஆஸ்மோஸ்கோப் எக்ஸ்பெரிமெண்ட் இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. படிக்கலாம் கட்டாயமாக படிச்சிருங்க. இதை நம்ம வந்து 11வது லெசன்ஸில் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து கிவ் ஸ்மேட் ரெப்ரசன்ட் கிரப் சைக்கிளை நம்ம வந்து 14ல் பார்க்கலாம். ஃப்ளோரல் கேரக்டர் ஆஃப் கிளைட்டோரேட் எர்னேஷியா இங்கே பாருங்கள். ஒன்று கிளைட்டோரேட் எர்னேஷியா கேட்குறாங்க, அல்லியம் சீபா கேட்குறாங்க. ஆனால் இயர் வைஸ் மாற்றி கேட்குறாங்க. நான் 3 ஃபேமிலி படிச்சிருங்க. கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். இது 5வது லெசனில் இருக்கும். அதுக்கடுத்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை இது வந்து நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்க்கலாம். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேனாங் ஃபோட்டோமீட்டர் நீட் டயக்ராம் இது வந்து நம்ம 11வது லெசனில் பார்க்கலாம். இங்கே 31ல் பாருங்கள் அனாட்டமி ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம 9வது லெசன்ஸில் வந்து படிப்போம். அதுக்கடுத்து ரைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸோட சிக்னிஃபிகன்ஸ் கேட்குறாங்க. இது 7வது லெசனில் இருக்கும். அதுக்கடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் குளுக்கோஸ் பிரேக் டவுன் இது வந்து 11வது லெசன்ஸில் இருக்கும். அதுக்கடுத்து ஸ்க்ளீரைடோட டைப்ஸு இது வந்து நம்ம 9வது லெசன்ஸில் படிப்போம். எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாசன்டேஷன் வித் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம மார்ஃபாலஜி ஃப்ளோரல் மார்ஃபாலஜி படிக்கிறப்ப படிப்போம். 4th லெசனில் பார்க்கலாம். அதுக்கடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து விட்டு அந்த 8 5 மார்க்ஸ் இது தான். அது வந்து நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. 50 பிரிவு வகைப்பாட்டு விவாதி அதன் நிறைகுறை அதே போல் சிறுவிருப்பு வரைக்கீழ் பல்வடி உடைமை பெருக்கல் கீற்று நீள்வழி உடைமை தொடரற்ற பெருக்க பல்வடி உடைமை டிஎன்ஏக்கள் இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து அதிகமான அதாவது RLFP இந்த மாதிரி சொன்னோம் பார்த்தீங்களா அந்த கொஸ்டின் இது. அதிகமான ஒளியும் அதிகமான ஆக்சிஜன் செறிவும் காணப்படும் போது எவ்வகை வழித்தோடும் தளங்களில் நடப்படுகிறது. அதே போல் நைட்ரஜன் சுழற்சி இது வந்து 12வது லெசனில் பார்க்கலாம். டிஎன்ஏவின் பண்புகள் 8வது லெசனில் இருக்கும். சுழற்சி ஒளி மற்றும் சுழலா ஒளி பாஸ்பரிகரணம் இது வந்து நம்ம
13வது லெசனில் பார்க்கலாம். ஜின்னோஸ் பழங்களை பொது பண்பு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம 2வது லெசனில் பார்க்கலாம். அல்லியின் சீபாவின் மலர் பண்பு இது வந்து நம்ம 5வது லெசன்ஸில் பார்க்கலாம். அதுக்கடுத்து பயோசுவாலஜியில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது கிங்டம், ஃபைலம், கிளாஸ், பீஜியன், ரைட் கேரக்டர் ஆஃப் பேர்ட்ஸ், சூட்டபிள் ஃப்ளையிங் கொடுத்துருக்காங்க. இன் அவர் ஹார்ட் ஆல் த 4 chambers are completely portionated. It result in non-mixing of oxygenated blood with deoxygenated blood. Explain the double circulation related to it. நம்ம ஹார்ட் பற்றி படிப்போம், அந்த லெசன்ஸில் நீங்கள் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பத்திக் அண்டு பேராசிம்பத்திக் நியூரல் சிஸ்டம், சரிங்களா? நியூரானை பற்றி படிப்போம், அந்த லெசன்ஸில் இதை படிங்க. டிஸ்கஸ் த வேரியஸ் டெக்னிக்ஸ் அடாப்டட் கேட்டல் ப்ரீடிங், இது வந்து நான் லாஸ்ட் லெசன்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து ரைட் ஷார்ட் நோட் ஆன் பியூக்கல் கேவிட்டி ஆஃப் ஃப்ராகோட ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே படிப்போம். 3 அல்லது 2ன்னு நினைக்கிறேன், அந்த லெசன்ஸில் பாருங்கள். அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த ரெஃப்ராக்டிவ் எரர்ஸ் ஆஃப் ஐனா கண்ணை பற்றி படிக்கிறோம், அந்த லெசன்ஸில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து கிட்னி ஃபங்க்ஷனிங் ரெகுலேட்டடு ஹார்மோனல் ஃபீட்பேக் கண்ட்ரோல் மெக்கானிசம், இது வந்து 8th லெசனில் நம்ம பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் ஹவு காம்பினேஷன் ஆஃப் அக்வாகல்ச்சர் ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னிக்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து லாஸ்ட் லெசன்ஸில் பார்க்கலாம். லாஸ்ட் லெசனில் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5 மார்க்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. எபித்திலியம் எனாப்ரேட் த கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எபித்திலியா, டிஷ்யூ சிஸ்டம் படிப்போம், அந்த லெசன்ஸில் இதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து எ பர்சன் சஃபரிங் ஃப்ரம் வெரி லோ பிளட் ப்ரெஷர் அண்ட் பாசிங் நோ யூரின் ஒய் வாட் சசஷன் வுட் கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த லெசன்ஸில் 8 அல்லது 7வது லெசன்ஸில் பாருங்கள், அல்லது பிளட்டு இது எல்லாமே படிப்போம், அதில் பாருங்கள். அதுக்கடுத்து சார்கோமியர் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் மசில் ஜஸ்டிஃபை த ஸ்டேட்மெண்ட், அந்த கொஷின்ஸ் படிச்சிருங்க. இது வந்து சார்கோமியர் வந்து டிஷ்யூ இது எல்லாமே படிப்போம், மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். மேபி 10 அல்லது 11வது லெசன்ஸ் வரும்னு நினைக்கிறேன், அல்லது 9வது லெசன் அதில் படிச்சிருங்க. டிஃபைன் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், இது லாஸ்ட் லெசன்ஸில் வரும். வாட் டெக்னாலஜி இஸ் அப்ளைடு கேட்டில், இது வந்து புக் பேக் தான், இது வந்து லாஸ்ட் லெசன்ஸ் பாருங்கள். ட்ரா நீட் லேபிள் டயக்ராம் ஆஃப் டைஜஸ்ட் ஆஃப் ஃப்ராக் பற்றி படிக்கிறதுல படிச்சிருங்க. அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த கண்டிஷன்ஸ் கிரியேட் ப்ராப்ளம் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட், நம்ம ரெஸ்பிரேஷன் லெசன் படிப்போம், அதில் படிச்சிருங்க. எக்ஸ்பிளைன் த ஹார்ட் ரோல் செக்ரேட்டிங் ஹார்மோன் தட் ரெகுலேட் ஃபங்க்ஷன் நேம் த ஹார்மோன் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வாட் இஸ் லே கல்ச்சர், சரிங்களா? இது லாஸ்ட் லெசன்ஸ் இருக்கும். இது திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இட் கேட்டுகிட்டே இருக்காங்க. லாஸ்ட் லெசனில் லைஃப் சைக்கிள் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆர்த்தோபோடா நம்ம செகண்ட் லெசன்ஸில் பார்க்கலாம். டிஸ்கஸ் த ஹியூமன் ஹார்ட் வித் ஹெல்ப் ஆஃப் டயக்ராம், சரிங்களா? ஹார்ட்டை பற்றி இருக்கக்கூடிய லெசன்ஸில் ஹார்ட்டு அதோட ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே படிச்சிருங்க, கேட்டுகிட்டே இருக்காங்க. அதே போல் எல்எஸ் ஆஃப் ஐயோட ஸ்ட்ரக்சர்னு திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. லைஃப் சைக்கிள் ஆஃப் பேம்பேக்ஸ் மோரி, இதுவும் நம்ம திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க, அதனால் இது எல்லாமே படிச்சிருங்க, லாஸ்ட் லெசன்ஸில் பார்க்கலாம். அதுக்கடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர் அப்பார்ட் ஃப்ரம் பைல் செக்ரேஷன், இந்த கொஷனு. டிஸ்கஸ் த வேரியஸ் டெக்னிக் அடாப்டட் இந்த கேட்டல் ப்ரீடிங், இது லாஸ்ட் லெசன்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து ரெஸ்பிரேஷன் லெசனில் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் இன் ஹியூமன் மெக்கானிசம் கேட்டிருக்காங்க. இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் படிப்போம், அதை படிச்சுங்க. இது எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த கொஷனாக தான் இருக்கும். ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த 3 ஃபண்டமெண்டல் டிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்டேட் வித் நீட் லேபிள்டு டயக்ராம், இது வந்து செகண்ட் லெசன்ஸில் வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் எனி 5 நியூட்ரிஷனல் அண்ட் டயட்டரி டிசார்டர் இன் ஹியூமன்ஸு, அதை வந்து படிச்சிருங்க. காமன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபைலம் நிடேரியா, இது செகண்ட் லெசன்ஸில் பார்க்கலாம். ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ராட் அண்டு கோன் செல்ஸ், சரிங்களா? ஐயை பற்றி படிக்கிறேன் தெரியுங்களா, அந்த லெசன்ஸில் இந்த கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பிளைன் த லைஃப் சைக்கிள் ஆஃப் சில்க்வோம் பேம்பேக்ஸ் மோரி, லாஸ்ட் லெசனில் பார்க்கலாம். அது பாருங்க ஹார்ட் பீட், ஹார்ட் லெசனில் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா திருப்பி ஹார்ட்டை பற்றி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நிறையா இருக்குது. கிளாசிக்கல் டாக்ஸானமிக் டூல்ஸ் பற்றி கேட்குறாங்க, இது ஃபஸ்ட் லெசனில் நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து லிஸ்ட் ஆஃப் த வேரியர் ஃபங்க்ஷன் ஸ்கெலட்டல் சிஸ்டம், சரிங்களா? ஸ்கெலட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே நமக்கு லெசன்ஸ் இருக்குது, அந்த லெசனில் நீங்கள் வந்து படிக்கலாம். அதுக்கடுத்து ஃபிஷஸ் ப்ரொவைட் அ குட் ஸ்டேபிள் ஃபுட்டு, இது லாஸ்ட் லெசனில் நம்ம பார்க்கலாம், இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், ஃப்ராக் லெசனை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க, சரிங்களா? ஃப்ராகு, ஹார்ட்டு, ஏன்னா லாஸ்ட் லெசனு இது எல்லாமே திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, சரிங்களா? ஃப்ராகை பற்றி ஏதாவது ஒரு கொஷின் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதே போல் ஏஎன்எஸ்னால் என்ன, அதோட காம்போனண்ட்டை படிச்சிருங்க.
கண்டிஷன்ஸ் விச் கிரியேட் ப்ராப்ளம் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் அது படிச்சிருங்க. ஏன்னா ரெஸ்பிரேஷன் லெசனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வரைக்கும் இயர் கொஷின்ஸில் ரிப்பீட்டடாக நிறையா இருக்கிறது ரெஸ்பிரேஷன் லெசன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதேமாதிரி அந்த ஃப்ராக் பற்றி படிக்கிறேன் தெரியுங்களா, அந்த லெசன்ஸ்லேருந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து ஐ படிக்கிறோம் தெரியுங்களா, அந்த லெசன்ஸ்லேருந்து கேட்குறாங்க. அதே போல் லாஸ்ட் லெசன்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ஒரு 5 லெசன்லேருந்து கண்டிப்பாக 5 மார்க்ஸ் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. லாஸ்ட் கொஸ்டின்லையும் பாருங்கள், பேம்பாக்ஸ் மோரியோட அந்த லைஃப் சைக்கிள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டுட்ருக்காங்க. இது எல்லாமே 5 மார்க்ஸ் தான். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து 2 மார்க்கு 3 மார்க் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். இது எல்லாமே எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறேங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.